விஷயம் இப்போ போட போகிறேன். எவாலுவேட் integral over c z squared divided by z minus 1 z minus 1 z minus 1 whole square z plus 2 into dz c such that modulus of z equal to 3. Modulus of z equal to 3. இப்போ இது வந்து உங்களுக்கு யூனிட் சர்க்கிள் இல்லை, ரேடியஸ் வந்து 3. அப்போ மீனிங் என்ன? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். இதனோட மீனிங். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். அப்போ அதுலேருந்து நம்ம இன்சைட் சர்க்கிள் வருமா இல்லை அவுட் சைட் சர்க்கிள் வருமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ரேடியஸ் வந்து 3, அப்போ 3 யூனிட் வச்சு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கம் உங்களுக்கு 3 தான் இருக்கும். இமேஜினரி பார்ட் மட்டும் 3i நோட் பண்ணுவீங்க. அப்போ இது 3, இது வந்து -3, இங்கே பார்த்தீங்கன்னா 3i, இங்கே பார்த்தீங்கன்னா -3i. இதுதான் சர்க்கிள். அப்போ இதுக்கு ரெக்கார்டிங்காக என்ன இருக்குது? பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு பாயிண்ட்ஸ், இது ஒரு பாயிண்ட்ஸ். அப்போ இது மீனிங் என்ன? z ஈக்குவல் டு 1 2 டைம்ஸ் வருது, அண்டு z ஈக்குவல் டு -2 1 டைம் வருது. அப்போ இது எங்கே இருக்குது நம்ம செக் பண்ண போகிறோம். z ஈக்குவல் டு 1ங்கிறது இன்சைட் த சர்க்கிள் இங்கே இருக்குது 1ங்கிற பாயிண்ட். z ஈக்குவல் டு -2 எங்கே இருக்கும்? லெஃப்ட் சைடு இந்த இடத்துல -2 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்சைடு த சர்க்கிள். அப்போ இதுதான் நம்மளோட ரீஜியன் ஆர்னு சொன்னல. அப்போ இது R1, இது R2. அப்போ இது ரெண்டையும் வச்சுட்டு மீதி இருக்கிற ஃபங்க்ஷன் செக் பண்ணிங்கன்னா இது வந்து கண்டினியூஸ் அண்டு அனலிட்டிக்கல் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இது ரெண்டுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து அனலிட்டிக்கல் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதுக்காக என்ன பண்ண போகிறோம்? பை இன்டெக்ரல் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவோம். என்ன பண்ண போகிறீங்க? இன்டெக்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. இன்டெக்ரல் தீரம் நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும். இன்சைட் சர்க்கிளா அவுட் சைட் சர்க்கிளா? அப்போ இன்சைட் சர்க்கிள் வரனால நம்ம வந்து இது வந்து இன்டெக்ரல் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ டைரெக்டாக எஃப் ஆஃப் z வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கணும். 2 ரீஜியன் இருக்குது. அப்போ 2 ரீஜியனுக்கு செப்பரேட் பண்ணணும். எஃப் ஆஃப் z என்ன பண்ண போகிறீங்க? செப்பரேட் பண்ண போகிறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் இதுன்னா என்ன ஆக போகுது? இது எஃப் ஆஃப் z வச்சுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு என்ன எஃப் ஆஃப் z ஆக போகுது. அடுத்தது கேஸுக்கு வந்து இதை வச்சுக்கிட்டு இது என்ன ஆக போகுது? அடுத்த ஃபங்க்ஷன் இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக நம்ம போட்டு போகணும். இது ரெண்டுக்கு இப்படி தனித்தனியாக போட்டு போக போகிறோம். இது எப்படி ரெண்டு தனித்தனியாக பிரிக்கிறது அப்படின்னா, நம்மளுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ஆல்ரெடி லாரன்ஸ் சீரிஸில் பார்த்துக்கிறோம். அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சீரிஸ் தான் நம்ம வந்து மெத்தட் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அதாவது என்ன டைப்பு? ஹோல் ஸ்கொயர்டு வருது. அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் டைப் என்ன வருதுன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா p ஆஃப் எக்ஸ் divided by x plus a into x plus b whole squared இப்படி வந்ததுன்னா a by x plus a plus b by whole squared இருக்குது. whole squared ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணணும். x plus b plus c by x plus b the whole square. இதான் partial fraction type. அப்போ இங்கே என்ன இருக்குது? x minus 1 whole square x plus 2 the whole square இல்லை வேறு டைம் தான் இருக்குது. அப்போ அதை வச்சு தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா z ஸ்கொயர் அந்த இன்டெக்ரல் ஃபங்க்ஷனுக்கு கீழே இருக்கிறத எடுக்க போகிறேன். அப்போ z ப்ளஸ் 2ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வந்து நான் ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ணுறேன். அப்போ a பை z ப்ளஸ் 2 ப்ளஸ் b பை z மைனஸ் 1 ப்ளஸ் c பை z மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் மூணாக ஸ்பிளிட் அப் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஒர்க்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். what is value of a, what is value of b and what is value of c. So using LCM constant and taking and complete the work. அப்போ என்ன பண்ண போகிறோம்? LCM ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்க போகிறோம். அப்போ LCM எடுக்கும்போது என்ன லெஃப்ட் சைடு z ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இதனோட LCMனா இது ஹோல் ஸ்கொயர்டு, இது வந்து வெறும் டைமு. அப்போ ஹோல் ஸ்கொயர்னா நம்ம z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு எடுக்க போகிறோம். இது திரும்ப வராது. இங்கே வந்து z ப்ளஸ் 2 வரும். z ப்ளஸ் 2 வரும். அப்போ a கிட்ட என்ன நடக்கும்? a இன்ட்டு z ப்ளஸ் 2 ஆல்ரெடி இருக்குது. நம்மளுக்கு வரது என்னது? z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டைம் இல்லை, அதனால் இது வந்து z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு இதுக்கு என்ன வரும்? z ப்ளஸ் 2 இன்ட்டு z மைனஸ் 1 ப்ளஸ் c இன்ட்டு z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. z ப்ளஸ் 2 தான் இல்லை, அதனால் z ப்ளஸ் 2 போகும். அப்போ ஆல்ரெடி டினாமினேட்டர் இருக்கிற வர டினாமினேட்டர் கட் ஆயிரும், அதனால் கட் பண்ணிட்டோங்க. அப்போ என்ன நடக்குது இங்கே? z ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a இன்ட்டு z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் plus b into z plus 2 into z minus 1 plus c into z plus 2.
ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கு ஏபிசி கண்டுபிடிக்கிற ஒர்க்கு. ஸோ இப்போ எப்படி ஏ கண்டுபிடிக்கலாம்னா ஆல்ரெடி நம்ம போட்ட ஒர்க்கு தான். இப்போ என்ன போகிறோம்னா இஜெட் ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணுறீங்க. இஜெட் ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணால் லெஃப்ட் சைடு 1 ஸ்கொயர் வந்து 1. இது 1ன்னா இது 0 ஆயிரும். அதே மாதிரி இது 0 ஆயிரும். சி மட்டும் 1 + 1 வந்து 1 + 2 வந்து 3ன்னு கிடைக்கும். அப்போ 3cன்னு வருது. விச் இம்ப்ளைஸ் தட் சியோட வேல்யூ என்ன கிடைக்குது? 1/3. சி ஈக்குவல் டு 1/3. C equal to 1/3. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இஜெட் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணியாச்சு. அப்போ இந்த டேமுக்கு வந்து -2 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ -2 அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இஜெட் ஸ்கொயர்னா 4 ஆகும். அப்போ 4 ஈக்குவல் டு எது 0 ஆகும்? இந்த டேமு 0 ஆகும். இங்கே வந்து 2 -2 போகிறோமா? அப்போ -2 -1 -3 ஹோல் ஸ்கொயர் இஸ் 9 ஆயிரும். அப்போ 9a. அப்போ இதுலேருந்து a ஈக்குவல் என்ன கிடைக்குது? 4/9. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 0 பண்ண முடியாது. அதனால் யூ டேக்கிங் எனி வேல்யூ. ஸோ வெரி ஈஸியான வேல்யூ. இஜெட் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணுறது நம்ம ஈஸியான வேல்யூ. அப்போ அதை போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆக போகுது? 0 போட்டுட்டிங்கன்னா 0 லெஃப்ட் சைடு இருக்கும். ரைட் சைடு a × -1 ஹோல் ஸ்கொயர் வெரி a ப்ளஸ் இது வந்து 0னா இது -1 ஆகும். இது வந்து 2 ஆகும். அப்போ -2b இங்கே 0 போட்டிங்கன்னா 2c நோ ப்ளஸ் 2c நோ. சரி இப்போ என்ன நடக்குதுக்கு ஏசியோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. 0 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 4/9 -2b ப்ளஸ் 2 × 1/3 2/3. சார் இது ரெண்டு எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? சரி இது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ 2b ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 4/9 ப்ளஸ் 2/3. 9 எல்சிஎம் எடுத்துட்டீங்க. இங்கே வந்து இன்ட்டு 2 வரும். அப்போ 4 + 2 × 3 வந்து 6. அப்போ 2b ஈக்குவல் டு 10/9. அப்போ 2ம் 10ம் கட்டானா 5 which implies that b ஈக்குவல் டு 5/9. இப்போ இந்த 3 வேல்யூ ஏபிசி இந்த 3 வேல்யூ எங்கே அப்ளை பண்ண போகிறோம்? இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஏபிசியோட வேல்யூ இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப எங்கே அப்ளை பண்ணணும்? இந்த இன்டகிரேஷனுக்கு வந்து இந்த இன்டகிரேஷன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்பிளிட் அப் பண்ணி காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இன்டெக்ரல் ஃபார்முலா 2 ஃபார்முலா இருக்குது. அதை எதில் அப்ளை பண்ணுறோம்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஸ்பிளிட் அப் பண்ணலாம். இஜெட் ஸ்கொயர் டிவைடட் பை இஜெட் ப்ளஸ் 2 × இஜெட் -1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ வந்து 1/4/9 நினைக்கிறேன். ஏவோட வேல்யூ 4/9. அப்போ என்னாச்சு? 4/9 டிவைடட் பை இஜெட் ப்ளஸ் 2 ப்ளஸ் பி வந்து 5/9. அப்போ 5/9 டிவைடட் பை இதனோட லீனியர் டைம் இஜெட் -1 ப்ளஸ் சியோட வேல்யூ 1/3 ப்ளஸ் 1/3 இஜெட் -1 தி ஹோல் ஸ்கொயர். இது எல்லாத்தையும் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணி ஸ்பிளிட் அப் பண்ணி கண்டுபிடிக்கிறது நம்மளோட ஒர்க். அப்போ என்னாச்சு? இன்டெக்ரல் ஓவர் சி இதுதான் நம்மளோட கிவன் கொஸ்டின். இன்டெக்ரல் எல்லாத்துக்கும் எடுத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கிவன் கொஸ்டின் லெஃப்ட் சைடு. அப்போ ரைட் சைடு என்ன நடக்கும் நம்ம பார்க்கணும். இஜெட் -1 ஸ்கொயர் இஸ் 2 ஈக்குவல் டு இப்போ 4/9 வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இன்டெக்ரல் ஓவர் சி எல்லாத்துக்கும் ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறேன். dz divided by z plus 2 plus 5/9 is constant. Integral over c dz divided by z minus 1 plus 1/3 is constant. Integral dz divided by z minus 1 the whole square. இப்போ ரெண்டு லீனியர் டேர்ம் இருக்குது. ரெண்டு லீனியர் டேர்முக்கும் நம்ம டைரக்டாக என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா என்ன சொல்லுது? Integral over c f of z divided by z minus 1 அது z minus a into dz வந்துச்சுன்னா 2πi into f of a ன்னு அப்ளை பண்ணலாம். 2πi into f of a அப்ளை பண்ணலாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணோம்? காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்ன இருக்குது? நம்மளுக்கு இன்டெக்ரல் இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டெக்ரல் ஓவர் சி dz divided by z plus 2 வந்து எப்படி எழுதலாம்? z minus of -2 எழுதலாம். equal to 2πi into
எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் ஏ தான் நம்மளுக்கு எது இல்லை இல்லை, அது மீதி இருக்கிற டேம் வச்சு நம்ம போடணும். இங்கே மீதி இருக்கிற டேம் எது இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அது ஒன்றுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அது மீதி இருக்கிற டேம் என்னாச்சும் இருந்தால் தான் நம்ம இருக்கணும். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் இஜெட் வந்து இங்கே ஒன்று தான் இருக்குன்னு அர்த்தம். எது இல்லைன்னா இங்கே மீனிங் என்ன, எஃப் ஆஃப் இஜெட் ஃபங்க்ஷன் வந்து இங்கே ஒன்று தான் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா. இந்த நியூமரேட்டர் வேல்யூ என்ன இருக்குது, இந்த இதையும் கம்பேர் பண்ணும்போது ஒன்று தான் இருக்குது. அதனால் எஃப் ஆஃப் -2, எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ, இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது 1. தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ வந்து 2πi. இதனோடது இதனோட வேல்யூ வந்து 2πi. இதே ஐடியா செகண்ட் பார்ட் யாரு, இந்த π/9க்கு இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இது. அப்போ என்ன பண்ணுவீங்க, இன்டெகிரல் ஓவர் சி dz டிவைடட் பை z - 1 ஈக்குவல் டு 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ. இதுதான் ஏவோட வேல்யூ 1. அப்போ எஃப் ஆஃப் 1. அப்போ நியூமரேட்டர் யார் இருக்கிறா, இதுதான் கான்செப்ட். எஃப் ஆஃப் இஜெட் நியூமரேட்டர் இருக்கணும். அப்போ நியூமரேட்டரில் பாருங்க, இது எது இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக நம்ம அதனோட வேல்யூ வந்து 1 இருக்கிற இஜெட் இருந்தால் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ வெறும் 1 தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, தட் இஸ் வேல்யூ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 2πi. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் ஓவர். தேர்ட் பார்ட் என்னக்குது, இது வந்து லீனியராக இருந்தால் தான் இந்த ஃபார்முலா. இதே பார்த்தீங்கன்னா பவர் 2 பவர் 3 வரும். அப்போ பவர் 2 பவர் 3 வரும்போது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண வேணும்னா, இங்கே ஆல்ரெடி நம்ம தீரம் கொடுக்கும்போது நான் கொடுத்துக்கிறேன். என்ன ஃபார்முலானா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இது வந்து பவர் 2 பவர் 3 வரும்போது இந்த ஃபார்முலா. பவர் 2 என்னது, n வேல்யூ 1ன்னு அர்த்தம். 1 + 1 வந்து 2ன்னு அர்த்தம். அப்போ 1 ஃபேக்டோரியல் வரும். இங்கே 2ன்னு வரும்போது என்ன ஆகும், இந்த ஓவரால் 2 வரும்போது என்னோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். அப்போ 1 ஃபேக்டோரியல். பட் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டேஷ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் ஏங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே தேர்ட் டைம் என்னது, இதுதான் தேர்ட் டைமு, இது வந்து தேர்ட் டைம். அப்போ தேர்ட் டைம் இப்போ பார்க்க போகிறோம். தேர்ட் டைமோட வேல்யூ இன்டெகிரல் ஓவர் சி dz டிவைடட் பை z - 1 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2πi இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் 1. இப்போ ஆல்ரெடி தெரியுது, இங்கே எஃப் ஆஃப் இஜெட்டோட வேல்யூ என்ன தெரியுது, 1 தெரியுது. ஏன்னா எஃப் ஆஃப் இஜெட் நியூமரேட்டர் வேல்யூ இல்லை. அப்போ அப்படி இல்லைனாவே அதனோட வேல்யூ என்னன்னு தெரியுது, 1ன்னு தெரியுது. அப்போ 1ன்னா அதனுடைய டெரிவேட்டிவ் என்ன, 1ங்கிறது கான்ஸ்டன்ட் டைமு. அப்போ கான்ஸ்டன்ட் டைம்ங்கும் போது அதனுடைய டெரிவேட்டிவ் என்ன ஆகுது, 0ன்னு ஆயிடும். அப்போ என்னாச்சு, 2πi இன்ட்டு இந்த எஃப் டேஷ் ஆஃப் 1ங்கிறது என்ன ஆகும், 1ஓட டெரிவேட்டிவ் வந்து 0. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இது 1ஓட டெரிவேட்டிவ் நம்ம அப்ளை பண்ணுறோம். 1ஓட டெரிவேட்டிவ் வந்து 0ன்னு ஆயிடும். அப்போ 0 ஆனாலும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு ஆயிடுச்சு. இதனோடது இந்த லாஸ்ட் டைம். அப்போ மீதி யார் இருக்கிறா, இந்த 2 டைம் தான் இருக்கிறாங்க. இந்த 2 டைமோட வேல்யூஸும் நம்ம அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் போதும். 2 டைமோட வேல்யூ என்னது, 2 டைமுக்குமே வந்து 2πi தான் கிடைக்குது. இது 2πi தான் கிடைக்குது, இதுவும் 2πi தான் கிடைக்குது. பட் இங்கே என்ன இருக்குது, 4/9 5/9 இருக்குது. அப்போ அந்த இன்டெகிரேஷன் வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் போதும். அப்போ என்னாச்சு, இன்டெகிரல் ஓவர் சி z² டிவைடட் பை z + 2 இன்ட்டு z - 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dz ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் 4/9 இன்ட்டு 2πi. அடுத்த இன்டெகிரலோட வேல்யூ 5/9 இன்ட்டு 2πi ஈக்குவல் டு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1/9 காமனாக இருக்கிறாங்க. 2 இன்ட்டு 4 வந்து 8, 8πi ப்ளஸ் 10πi. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, 18πi டிவைட் பை 9 கிடைக்குது. இதுவும் கட் பண்ணால் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2πi வருது. அப்போ இவ்வளோ பெரிய இன்டெகிரல் வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணிவிட்டு இன்சைட் சர்க்கிள் அவுட் சைட் சர்க்கிள்லாம் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம ஸ்பில்ட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது நம்மளுடைய இன்டெகிரல் ஃபார்முலா அண்டு nth ஆர்டர் இன்டெகிரல் ஃபார்முலா ரெண்டையும் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு டைரெக்டாக நம்மளுடைய ரிசல்ட் வந்து 2πiன்னு வருது. சரிங்களா, ஒவ்வொரு ப்ராசஸாக பொறுமையாக போடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு பார்ஷியல்